ஏய் விராட்டு, எப்போதான் கலகல் பேசிப்பேன். சும்மா இருப்பாண்டி. நான் நல்லா இருக்கா சொல்லு. நேற்று தமிழ்ச்செல்வி என்னென்னமோ பேசினா பாண்டி. கல்யாணங்கிறா, குழந்தைங்கிறா, எதிர்காலங்கிறா. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னன்னு கேட்க ஃபோன் பண்ணால் ஃபோனை கூட எடுக்க மாட்டேன்றா. ஆனால் பாண்டி, அவள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பணம் சம்பாதிக்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படி சொன்னதே இல்லைப்பா. யாரு மூணு உன்னை உங்ககிட்ட கண்ணாடி போடு. கூலாக்கியா போகலாம். கூல் ஐட்டம் வா போகலாம். டேய் கருப்பு, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? இந்த கேள்வி இருந்த வரைக்கும் எதுவும் தெரிலடா. அது போனதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டேன்னு கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லைடா. நான் என்ன பண்ண போகிறது தெரியல மாப்பிள்ள. டே, நாங்களே இருக்கும்போது ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுற? முதல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அப்புறம் எதாக இருந்தால் வந்து பேசிக்கலாம். எந்திரிச்சு வா. சொல்லு பாண்டி, ஃபீல் பண்ணாத மாப்பிள்ள, நாங்களே இருக்கோம். இப்போதான் மாப்பிள்ள உசுரே வந்தது. இந்த கேள்வி சொன்ன மாதிரியே காசு இல்லாத நேரத்தில் செத்து அசிங்கப்படுத்திட்டா. நேற்று ஃபுல்லாக பட்னியாக இருந்தேன், அப்போ கூட எதுவும் தெரில. ஆனால் இந்த சாவுக்கு வந்தவனுங்க காசு கொடுக்குறன்ற பேரில் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறானுங்க. 1000-2000 கொடுத்தா கூட எதுவும் பேசல மாப்பிள்ள. ஆனால் 10 ரூபா கொடுத்துட்டு இந்த கழனி முகம் பேசினா பாரு பேச்சு, அதுதான் மாப்பிள்ள என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. காசுன்னா அவ்வளோ பெருசா? ஆமாம் மாப்பிள்ள, என் கூட அப்படி தான் சொன்னான். மொத்தத்தில் பணம் தான் ரொம்ப பெருசு. அப்படிதான் தெரியுது. போலாம் மாப்பிள்ள, போலாம். பில் நீ கொடுத்துரு. எங்க ஹோட்டலுக்காரரே, நீங்க எப்படி இந்த ஹோட்டல் கட்டினீங்க? அதுக்கெல்லாம் உழைக்கணும்டா. உழைக்கணுமா? அப்படின்னா ஏய் போங்கடா. போங்கப்பா. போறேன். அந்த மினி பஸ்ஸை கோடி விட்டுக்கார எப்படி வாங்கியிருப்பான்? அவனும் உழைச்சுதான் சம்பாரிச்சிருப்பான், நானும் உழைச்சுதான் சாப்பிடுறேன். ஏன் மாப்பிள்ள, எவனை கேட்டாலும் உழைச்சுன்னு சொல்றாங்க. ஏன் உழைக்காம பணம் சம்பாதிக்க முடியாதா? அதானே, உழைக்காம பணத்தை சம்பாரிச்சு காரு, ஊரு, தோட்டம், துறவு, பங்களா எல்லாத்தையும் வாங்கி இந்த கிராமத்துக்கு முன்னாடி இப்ப அந்த கழனிமுக்கு முன்னாடி கால் மேல காலை போட்டு காலரை தூக்கி விட்டு கெத்தா வாழ மாப்பிளை. சூப்பரம். எதுக்கு இவ்வளவு பெரிய சபதம் போடுறேன்? ஓ, இதுதான் சபதமா? சொல்லும் போதே வலிக்குது. டேய் கருப்பு, போடா. போடா போடா போடா. டேய் யாருன்னு பாரு மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, இவன் நம்ம உத்தமனோட டிரைவரா? ஐயோ டேய், பெருசாடி போயிருக்கு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. இரு பண்றேன். தலைவர, அந்த 100 கோடியா சார், பஞ்சாபி டாபா பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட். உங்ககிட்ட சீக்கிரம் வாங்க. ஒளிச்சு வச்ச இடத்த எந்த இடம்னு சொல்லாம விட்டுட்டேன். மாப்பிள்ள, என்னமோ சொல்ல வராங்க, என்னன்னு கேளு. மலை கோயில் பக்கத்துல, அறிவு பக்கத்துல, அறிவு பக்கத்துல தலைவர்கிட்ட சொல்லி அந்த 10 பெட்டிய சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி. இப்ப என்னடா பண்றது? என்ன மாப்பிள்ள, உத்தமன்றான், 100 கோடின்றான், அருவிங்கிறான், ஒண்ணுமே புரியலையே. டேய், உத்தமனுக்கு எல்லாமே கந்தசாமி தான். எனக்கு என்னமோ அவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? ஆமா. டேய், சாகறதுக்கு முன்னாடி எல்லாரும் உண்மையை தானே சொல்லுவாங்க. எங்களை இப்படி ஒத்தையில தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோமோ? பாருங்க, எங்க கூட இருக்கிறத விட உங்க கூட தானே அதிகமா இருப்பாரு. ஏங்க, இட்லி ரெடியா இருக்கு, தோசை ஒண்ணு ஊத்திரவா? மண்ணு இருந்தா கூட அள்ளி திங்கிறேன். ஐடி ரைடு வரங்கடி. எங்க ஏதாவது வச்சிருக்கே தெரியலையே. டேய் கன்சாமி, என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய? மேல இருக்கிற பொட்டி எல்லாத்தையும் எடு. சீக்கிரம் எடு. எடு சீக்கிரம் எடுறா. ஐயா வர மாட்டேங்குதியா? இழு, வரலன்னா இழு. வெயிட்டா இருக்கியா? இருயா. கொண்டா புடி.
வைய 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 இன்னும் எங்க என்னென்னத்தை வச்சு கந்தசாமி எல்லாத்தையும் எடுத்து போ உன்னை நம்பிதான் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் பத்திரமா சொல்றியா என்னது என்ன தேடுற இதுலதான் இருக்கு எங்க அம்மா வீட்டுல போட்டுனாங்க பாரு வந்தாங்கன்னா மொத்தத்தையும் அள்ளி போடுவாங்க இதுக்குள்ள போடு ஐயா காலி போடுறியா காலி போடு எல்லாமே போடு 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 அது இதுக்குள்ள போடு கூட இருக்கக்கூடாது பாத்துக்க எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் ஏய் கந்தசாமி ஐயோ கந்தசாமி உனக்காக இப்படி ஆகணும் ஐயோ ஐயா ஐயான்னு என் காலையை சுத்தி சுத்தி வருவேன் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேடா இப்ப எதுவுமே சொல்லாம போயிட்டேடா கந்தசாமி கந்தசாமி ஐயோ ஐயோ ஐயா கண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னியே இப்போ ஒண்ணுமே சொல்லாம கண்ணை மூடி போயிட்டேன் இனிமே நான் எங்க போய் தேடுவேன் எப்படி கண்டுபிடிப்பேன் என்ன நம்புறத விட ஒண்ணு அதிகமா நம்புறேன் 30 வருஷமா கூட இருந்திருக்கா அழுக வரதானே செய்யும் ஆமா என்னை தனியா கூப்பிட்டு டிரைவர் ரொம்ப நல்லவன்னு சொன்னாரு தலைவருக்கு என் மேல அவ்வளோ பாசம் ஏண்டாடே உன்னை கூப்பிட்டு செத்து போனவன் நல்லவன்னு சொன்னதெல்லாம் பாசமாடா இளவு வீட்டில் வந்து எதுக்குடா இளவு எடுக்கிறேன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாமா உங்ககிட்டயே சொல்லலைனா என்கிட்ட எப்படி நான் சொல்லுவாரு என்கிட்ட எதுவுமே சொல்லாம போக மாட்டானே இப்போ ஒண்ணுமே சொல்லாம போயிட்டானே அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானம்மா நல்லா படிக்க சொல்லி சொன்னாரு. நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகிட்ட படின்னு சொல்லியிருக்கா, என்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லாம போயிட்டானே. கந்தசாமி கந்தசாமி. கந்தசாமி பொட்டி பத்திரமா இருக்குல்ல? பொட்டி பத்திரமா இருக்குங்கய்யா. பொட்டி அருகு பக்கத்துல, யாரும் நுழைய முடியாத இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்குங்கய்யா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. எங்க அம்மா வீட்டுல ஆசையா 10 சவரன்ல ஒட்டியான பண்ணி போட்டாங்க. அதையும் புடுங்கி பொட்டிக்குள்ள போட்டேன். இப்ப என்னாச்சு? இதுக்குதான் மறைச்சு வச்ச 2-3 நாளே எல்லாத்தையும் வீட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? என்ன சொன்னேன்? சோதனை நடந்த 2-3 நாள்லயே பொட்டி வீட்டுக்கு வந்ததுன்னா எல்லாருமே டவுட் படுவாங்க. எதிர்கட்சிக்காரங்க நம்ம வீட்டையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அந்த கந்தசாமி கருப்பு மாதிரி பத்திரமா பாத்துப்பான். அது இதே சொல்லிட்டு இருந்த. இது கொண்டு குறைச்சல் இல்ல. நான் இங்க கத்திட்டு இருக்கேன்ல, நீ என்ன என் கண்டுக்காம இருக்க? ஏண்டி காதுகிட்ட வந்து நொய்யான்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன்? நான் மட்டும் நாம மண்டையை போட்டு இப்படி பல்லாக்கேறி போவாங்கிறத கண்டேன். என்னமோ பத்திரமா இருக்க ஐயா, பத்திரமா இருக்க ஐயான்னா கடைசியில் அவனே பத்திரம் இல்லாமல் போயிட்டான். தெருவா அலைஞ்சு பாத்ரூமை கட்டுறேன், லைட்டை போடுறேன், ரோட்டை போடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது மொத்தமா கழுவிட்டு போயிடுச்சு. இப்ப என்னதான் பண்ண போற? இங்க பாரு, நேரா அந்த அருவிக்கு போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வா. நான் உத்தமண்டி. நான் காட்டுக்குள்ள போய் அருவிட்டெல்லாம் தேடிட்டு இருந்தேன்னா எவனாவது பார்க்க கூடாதவன் பார்த்து பத்திரிகை நியூஸ் கொடுத்துட்டானாக்க கண்டபடி எழுதிடுவானுவ. அதனால தான் நம்ம ஆளுங்களை வர சொல்லி எல்லாருமே முதல்வர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நிதித்துறை யாரு, உணவுத்துறை யாரு? நான் வேற சொத்து போய் செத்துக்கிட்டு இருக்கிறேன், இவனுங்க வேற இந்த நேரத்தில் வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. தலைவரே வணக்கம். வணக்கம். மாலை சாத்துங்க. தலைவரே சால்வை போத்துங்க. தலைவரே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரி, உங்க தலைமையில நீங்க தான் வந்து நடத்தி கொடுக்கணும். கத்தரிக்க வைங்க. தலைவரே பேனருக்காக ஒரு செல்ஃபி எடுங்க. சரிங்க தலைவரே. வரேன் தலைவரே. வாங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எங்கடா கிளம்பிட்ட? மலை கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வந்து பணம் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வரட்டா? இப்பதான்டா என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க நீ கடைசி வரைக்கும் உங்க அப்பா மாதிரியே இருந்துடியோன்னு நினைச்சேன். விடுமா இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். போயிட்டு வரேன். என்ன தலைவரா, எங்களுக்கே தெரியாம என்ன ஜித்து வேலை பண்ணிட்டு கோல்டு பீஸ பாத்துட்டு இருக்கா? நியாயம் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் ஒரு பைசா கூட சம்பாதிக்க விடல. நீங்க மட்டும் கோடி கோடி அடிச்சிருக்கீங்க. டேய், இப்ப அது ரொம்ப முக்கியமா? 10 பொட்டிடா, 100 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமாண்டா. டேய், எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வாங்கடா. நாங்க எல்லாம் போய் தேடி கொண்டு வரோம். எங்களுக்கு என்ன ஷேர் கொடுக்க போற? ஷேர்? ஆமா, 50-50 ஷேர். ஓகேன்னா டீல், இல்லன்னா நோ டீல். டேய்,
50-50னா 50 கோடிடா. 50 கோடி போனா 100 கோடி இல்ல. அந்த வரைக்கும் லாபம் நினைச்சுக்கங்க. ஊரை ஏமாத்தி சம்பாரிச்சா தானே? என்ன யோசிக்கிறீங்க? சரி 50 கோடி ரூபா கொடுத்து தொலைக்கிறேன். போங்க. போங்கண்ணே, ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? காலில் என்ன கம்மா போட்டு ஓட்டி இருக்கு? சும்மா போங்க போங்கன்னா எப்படி போவாங்க? அதானே. போறது காரம் வழிச்சலுக்கு 50,000 கொடுங்க. என்னது 50,000-மா? ஆமா கொடுங்க. டேய் என்கிட்ட பணம் இல்லடா. இந்த மாசம் சம்பளம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அன்னிக்கிட்ட இருக்கும்ல, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அன்னைக்கு என் மேல ஒரு தனி பாசம். டேய் அப்படியே கார் சாமி கேட்டு வாங்கிக்கிறேன். உத்தமபுத்திர ஆளுங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க. உத்தமபுத்திரனும் பொண்டாட்டி மட்டும் தனியா இருப்பாங்க. கூட வேலையாள் மட்டும் தான் இருப்பான். ஊன்னு சொல்ல தலைவர வீடு பூந்து போடுறான். இப்போதான் அவன் டிரைவர் செத்துருக்கான். வெயிட் பண்ணி போடலாம், அவசரப்படாங்க. இப்போதான் பண்ணா நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். பொறுங்கடா. மாட்டேங்கிறாரியா?